முடியல. விக்கிரவாண்டி தொகுதி திமுக எம்எல்ஏ புகழேந்தி கல்லீரல் புற்றுநோயால் அவதிப்பட்டு வந்த நிலையில் காலமானார். திமுகவில் 1973 கிளைக்கழக செயலாளராக தனது பணியை தொடங்கி கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு மேலாக படிப்படியாக உயர்ந்து விழுப்புரம் திமுக தெற்கு மாவட்ட செயலாளராகவும் விக்கிரவாண்டி சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்து வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். சுமார் 2 ஆண்டுகளாக கல்லீரல் புற்றுநோயால் அவதிப்பட்டு வந்ததாக கூறப்படும் நிலையில் நோய் பாதிப்பின் தீவிரத்தால் கடந்த 10 நாட்களுக்கு முன்பாக சென்னையில் உள்ள ரெலா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று கடந்த 4ஆம் தேதி வீடு திரும்பியுள்ளார். இதனிடையே உடல் பாதிப்பையும் பொருட்படுத்தாமல் கடந்த 5ஆம் தேதி மக்களவை தேர்தலை ஒட்டி விக்கிரவாண்டி அருகே நடைபெற்ற முதலமைச்சர் நிகழ்ச்சியில் புகழேந்தி கலந்து கொண்டார். நிகழ்ச்சி மேடையில் சிரித்த முகத்தோடு நடந்து வந்தவர் சில நொடிகளிலேயே உடல்நிலை மோசமானதால் முதலமைச்சரின் வருகைக்கு முன்பாகவே மேடையை விட்டு வெளியேறியதாக தெரிகிறது. அப்போது மேடையின் பின்புறத்தில் நிலைமை மேலும் மோசமடைய புகழேந்தி மயங்கி விழுந்ததாகவும் தெரிகிறது. உடனடியாக அவர் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவசர சிகிச்சை பிரிவில் மருத்துவர்கள் குழு தீவிர சிகிச்சை அளித்தனர். ஆனால் சிகிச்சைக்கு புகழேந்தியின் உடல் ஒத்துழைக்கவில்லை என்றும் இரத்த வாந்தி எடுத்ததாகவும் கூறப்படுகிறது. அதன் பிறகு சுமார் 7:30 மணியளவில் புகழேந்தி தன் சுயநினைவை இழந்ததாகவும் தெரிகிறது. இதையடுத்து அவருக்கு வெண்டிலேட்டர் கருவி பொருத்தப்பட்டு தொடர் சிகிச்சை அளிக்கப்பட்ட போதிலும் 6ஆம் தேதி காலை 10:35 மணியளவில் புகழேந்தியின் உயிர் பிரிந்தது. புகழேந்தியின் மறைவு செய்தி அறிந்து உடனடியாக மருத்துவமனைக்கு தன் மனைவியுடன் விரைந்து வந்த அமைச்சர் பொன்முடி கண்கள் குளமாக சோகமே உருவாய் உடைந்து போய் நின்று கொண்டிருந்தார். இழப்பை தாங்கிக் கொள்ள முடியாமல் தொண்டர்கள் கதறிய காட்சிகள் மனதை உலுக்கும் விதமாக இருந்தது. மகளிர் அணியை சேர்ந்தவர்கள் அண்ணா என்றும் அப்பா என்றும் புகழேந்தியை உறவு வைத்து அழைத்து கதறிய காட்சிகள் அவர்களுக்கு அது பேரிழப்புதான் என்பதை சொல்லாமல் உணர்த்தியது. நினைவுகள் கண்முன் நிழலாட இழப்பை தாங்கிக் கொள்ள முடியாமல் கண்களில் பீரிட்டு வந்த கண்ணீரை கையில் வைத்திருந்த கர்ச்சீஃபால் அமைச்சர் பொன்முடி துடைத்துக் கொண்டே இருந்த காட்சிகளை பார்க்கும் போது இருவருக்கும் இடையேயான நெருக்கம் புரிந்தது. துக்கம் தொண்டையை அடைக்க சுற்றி நடப்பவை எதையும் உணராதவராய் நின்றிருந்த அமைச்சர் பொன்முடியிடம் செய்தியாளர்கள் மைக்கை நீட்டினர். அப்போது தாளா துக்கத்தை விழுங்கிக் கொண்டு அமைச்சர் பொன்முடி பேசத் தொடங்கவே சில நாளிகள் ஆயிற்று. தொடர்ந்து பேசத் தொடங்கியவர் தன் உடன்பிறவா சகோதரனை இழந்து விட்டதாக தழுத்தழுத்த குரலில் உடைந்து கிடக்கும் உள்ளத்தின் வெளிப்பாடாக வார்த்தைகளையும் உடைத்து பேசினார். என் உடன்பிறவா தம்பி புகழேந்தி மறைந்திருப்பது உண்மையிலேயே இந்த மாவட்டத்திற்கு பெரிய இழப்பு. இதனிடையே புகழேந்தியின் மறைவு நிகழ்வு மிகவும் அதிர்ச்சியும் வேதனையும் தருவதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்திருக்கிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.